லீனா சைக்கிள் கற்றுக்கொள்கிறாள். எனக்கு ஆத்திரமா வருது. என்னாச்சு லைனா? யாராவது திட்டாங்களா? ஏன் கோவமா இருக்க? நான் ஜிம்ல இருந்த பொம்மை குதிரை மேல ஏறி உட்காரப்ப கீழே விழுந்துட்டேன். சுசினை பார்த்து சிரிச்சிட்டா. இதுல என்ன இருக்கு? தப்பு பண்றது சகஜம் தானே. ஆனா அவளுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசினா. அவ என்ன சொன்னா தெரியுமா? நான் ஈஸியா பேலன்ஸ் பண்ணுவேன், எனக்கு தான் சைக்கிள் ஓட்ட தெரியுமே. உனக்கு தெரியுமா? ஒரு வருஷமா கத்துக்கிற என்னால முடியல. குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். உங்களுக்காக சைக்கிள் போட்டியில யாரு சாம்பியன்னு சொல்ல போறேன். ஹேய், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் லீனா. என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா, எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுங்க. இத பாரு, நீ சின்ன குழந்தை, அதெல்லாம் உன்னால ஓட்ட முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்பவே சைக்கிள் ஓட்ட கத்து கொடுங்க. மியாவ் மியாவ். சூப்பரா ஓட்டுறீங்க. இருங்க, நான் ஓட்டி பார்க்கறேன். மியாவ். பாத்து ஜாக்கிரதையா போ லீனா. பாத்து ஜாக்கிரதை. என்ன பண்ற நீ? என் கண்ணை மூடிட்டா எப்படி என்னால பார்க்க முடியும்? ஓ பரவாயில்லையே. இது ஒண்ணு அவ்வளவு சுலபம் இல்ல. பெடல நல்லா அழுத்தணும். அப்படிதான் லீனா. திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. பரவாயில்ல, சுமாரா ஓட்டுற. இப்ப பரவாயில்ல. நீயே சைக்கிள்ல உட்காந்து ஓட்ட முயற்சி பண்ணணும். பண்றியா? முதல்ல பெடல்ல கால வை. அப்புறம் எல்லாம் ஈஸியா வந்துரும். இடது கால பெடலிங் பண்ணிக்கிட்டே போய் அப்புறம் வலது கால் எடுத்து சீட்ல உட்காரு. ரெண்டு காலால நல்லா பெடலிங் பண்ணணும். அப்படிதான் பார்த்து ஓட்டு. ஏய், ஜாக்கிரதையா ஓட்ட சொன்னல. அதுக்குள்ள சோர்ந்து போடாத லீனா. திரும்பவும் முயற்சி பண்ணு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. பின்னாடி யாராவது உட்கார்ந்தாங்கன்னா அவளுக்கு வெயிட் பேலன்ஸ் கிடைக்கும் நினைக்கிறேன். ஹேய், நீ தான் கரெக்டா இருப்ப நினைக்கிறேன் பூனைக்குட்டி. நீ எதுக்கும் கவலைப்படாத. பின்னாடி உட்கார்ந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண. ஐயோ, மாட்டி விட்டுட்டாரே. இப்ப நீ எதுக்கும் பயப்படாம பெடல் பண்ணிட்டு போலாம் லீனா. அப்படிதான், பாத்து போ. மெதுவா போ. சீக்கிரம் சொல்லுங்க, பயப்படா. என்ன பண்ணனும்? பிரேக் புடி லீனா, பிரேக் புடி. ஓ, எல்லாம் போச்சு. நல்ல வேளை தப்பிச்சேன்டா சாமி. அவளுக்கு சைக்கிள் கூட ஓட்ட சொல்லி கொடுக்க முடியல உங்களால. அது வந்து டார்லிங், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்களாவது எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுங்கம்மா. எனக்கும் தெரியாதுடா செல்லம். நான் இது வரைக்கும் சைக்கிள் ஓட்டினதே இல்ல. ஐயோ, நீ உன் அம்மா மாதிரி இல்ல லீனா. பெரியவளான உடனே நல்லா சைக்கிள் ஓட்ட கத்துக்குவ. கவலைப்படாத. சொன்னதை கேளு லீனா. இந்த சின்ன வயசுல நீ சைக்கிள் ஓட்டினா உனக்கு நிறைய அடிபடும். நாம வெளியே வந்தது யாருக்கும் தெரியாது தானே? தெரியாது. அம்மா ஐஸ்கிரீம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பா தூங்கிட்டு இருக்காரு. இன்னுமா சைக்கிள் ஓட்ட கத்துக்கிற? இப்படியே தள்ளிட்டு இருந்தானா எந்த காலத்துக்கு சைக்கிள் ஓட்டுவ? நான் கத்துக்கிட்டேன். நான் ஓட்டுறத நின்னு வேடிக்கை பாரு. ஐயோ, அச்சோ, ஆக்க பாக்க வெத்தல பாக்க ஜீபும்பா கண்ணே பாத வச்சு பண்ண போற மேஜிக் கண்ணு. நான் நல்லா சைக்கிள் ஓட்டுறேன்னு தெரிஞ்ச உடனே எங்க அம்மா எக்ஸ்ட்ரா வீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. நீ சைக்கிள் ஓட்ட கத்துக்க இன்னும் பல வருஷம் ஆகும். நீ இப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இரு. ரோட்ட பார்த்து ஒழுங்கா ஓட்டு. இது என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன். சோர்ந்து போயிடாத. உனக்கு பேலன்ஸ் கிடைக்கிற மாதிரி நான் சைக்கிளை மாத்தி வச்சிருக்கேன். இப்ப ட்ரை பண்ணி பாரு. உன்னால முடியும். நிஜமாதான் சொல்றியா? நீ ஓட்டி பாரு. என்ன கிண்டல் பண்ணிட்டே போற சுசி?
இரு இரு, நான் கத்துக்கிட்டு மூக்க உடைக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பரா இருக்கு. 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் பத்தலையே. அச்சச்சோ, என் மேஜிக் பவர்லாம் போயிடுச்சு. நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன். பாவம் லீனா. ஏய், என்ன இது? அவ நல்லா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காளே. ஏய் ஜீபு பாய், நான் இப்ப நல்லா சைக்கிள் ஓட்டுறேனா? சூப்பர். சுசியை விட நீ நல்லா ஓட்டுற. ஏய், நாம போய் சுசி கிட்ட ஓட்டி கட்டலாம். அதான் ஓட்ட கத்துக்கிட்டல, அப்புறம் எதுக்கு அவகிட்ட போட்டி போடுற? விட்டுரு.